பிறந்து சில மணி நேரத்திலேயே கங்கை ஆற்றில் விடப்படுகிறது ஒரு தெய்வீக குழந்தை. அந்த குழந்தையின் அழுகுரல் அக்ரஜி பண்டிதர் என்ற ஹரிபக்தர் காதுகளில் விழுகிறது. தன்னால் குழந்தையை வளர்க்க இயலாது என்று எண்ணிய ஏழைத்தாய் அந்த குழந்தையை ஆற்றங்கரையில் விட்டுவிட்டு கங்கையில் குதித்து இறந்தார் என்பதை ஞான திருஷ்டி மூலம் அறிகிறார் பண்டிதர். நாபாஜி என பெயரிட்டு சிறந்த விஷ்ணு பக்தராக இக்குழந்தையை வளர்க்கிறார். ஒரு சமயம் பண்டிதர் நிஷ்டையில் அமர்ந்தார். நிஷ்டையிலிருந்து எழும் வரை எவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று பணித்தார். குருவின் கட்டளையை சிரமேற்ற நாபாஜி அறையின் வெளியே நின்று காவல் புரிந்தார். நிஷ்டை கலைந்து விழித்து பார்த்ததும் ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய தரிசனம் கிடைக்காமல் வியப்புற்றார் பண்டிதர். வேகமாக கதவை திறந்த நாபாஜி, குருதேவா, தங்களுக்கு எம்பெருமான் தரிசனம் கிடைக்காததற்கான காரணத்தை அடியேன் அறிந்தேன். கப்பலில் வந்த வியாபாரியின் கப்பல் கடலின் கொந்தளிப்பினால் மூழ்கும் நிலைக்கு வந்தது. அந்த வியாபாரி ஒரு ஹரிபக்தர். அவரை காக்கும் பொருட்டு எம்பெருமான் கடலுக்கு சென்று விட்டார். மேலும் அந்த வியாபாரி கப்பலுக்கு எவ்வித சேதமும் ஏற்படாமல் தப்பினால் நமது மடத்திற்கு பொன்னும் பொருளும் காணிக்கையாக தருவதாக